இண்டிகேட்டருக்கு எப்பவுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட brokerage கம் ஆப் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரேடிங் ஆப்ல போயிட்டு நீங்க இண்டிகேட்டர்ஸ் சூஸ் பண்ணோம்னா அங்க RSI அப்படின்னு வரும். அந்த RSI இண்டிகேட்டர் கிளிக் பண்ணுங்க. டைம் பீரியட் நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு பீரியட் டைம் கேப் வேணும் அப்படின்றது. அந்த டைம் பீரியட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த RSI இண்டிகேட்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி 2 சார்ட் இண்டிகேஷன்ஸ் பேட்டர்ன் காமிக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா 70 and 30 டிவிஷன்ல நம்ம பார்க்கலாம். 70 above போகுது அப்படின்னா அது வந்து ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து ஒரு செல். ஸோ இங்க மேல போயிடுச்சு அப்படின்னா 70 above கிராஸ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செல் வரும். இப்போ மூமெண்ட் டவுன்வர்ட் கீழே தான் வரும். ஸ்டாக்ஸ் ஓவர் வேல்யூ. அதே மாதிரி 30 பாயிண்ட்ஸ் 30 அந்த 30 டச் பண்ணிட்டு கீழே பிலோ 30 கீழே வந்துருச்சு அப்படின்னா வந்திருக்கு இல்லையா, அப்போ மூமெண்ட் என்ன ஆகும்னா இங்க இருந்து ஒரு பை. ஸோ நீங்க வெயிட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கான அந்த மூமெண்ட். ஆக்சுவலா வந்து ஸ்டாக்கோட மூமெண்ட் இங்க போயிட்டு இருக்கும். கீழே வந்து இண்டிகேட்டர் RSI கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சார்ட் பேட்டர்னும் அங்கே காமிக்கும். ஸோ அதுல 70 above கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அங்கிருந்து ஒரு செல் ஆர்டர், 30 பிலோனா ஒரு பை ஆர்டர் அப்படின்றது வச்சுக்கணும்.